சாப்பிடுவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்திய அளவில் கிளை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலும் நமது தமிழ்நாட்டில் வேளச்சேரி கிழக்கு மண்டலில் 178வது வட்டத்தில் இன்று 125வது கிளை தேர்தல் நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் வருகை புரிந்துள்ள நமது மண்டல் தேர்தல் அதிகாரியும் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் திரு ஐஎஸ் கான்சிட்டி அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் இக்கிளையில் உள்ள காரியகர்த்தா கோபால் தேசிங்ஜி, பாலகிருஷ்ணன்ஜி, ஐயப்பன்ஜி, ராமபிரசாத்ஜி மற்றும் மன்ற தலைவர் ரமேஷ்ஜி ஆகியோரும் வருக வரவேற்கிறோம். ஃபஸ்ட்டு கீழே வெங்கடேஷ் அவர்களையும் இந்த மண்டலுடைய மண்டல் பொதுச் செயலாளர் திரு ராஜா அவர்களையும் மண்டல் பொதுச் தலைவர் திரு மணிவண்ணன் அவர்களையும் வருவாங்க வரவேற்கிறோம். ஆக்சுவலாக கிளை தேர்தலில் கிளையில் இருக்கிறவங்க பற்றி தான் நம்ம பேசுகிறோம், மற்ற எதுவும் பேசக்கூடாது. இருந்தாலும் கோபால் தேசிங்காக அறிஞர் சொல்லியிருந்தோம். இப்பொழுது 125வது கிளை தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் வழிநடத்துமாறு ஐஎஸ் கான்சிட்டி அவர்களை எல்லோருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலில் இன்று 125வது கிளையினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளை தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் இப்போ நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் இன்று வரை இந்த தேர்தல் பணிக்காக இந்த பருவத்திற்காக உறுப்பினர் சேர்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறது. அதன்படி இந்த 125வது கிளையில் கிட்டத்தட்ட 75 நபர்கள் உறுப்பினராக இந்த கிளையில் சேர்ந்துள்ளார்கள். இந்த 75 பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினரிலிருந்து ஒருத்தரை இந்த கிளையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்க கட்சி நமக்கு அறிவுறுத்துகிறது. அதன்படி இந்த கிளையிலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த தலைவர் இதில் போட்டி யாரும் இல்லை என்று தெரிகிறது. இருப்பினும் இந்த கிளையினுடைய தலைவராக திருமதி எஸ் சுப்புலட்சுமி அவர்களை இந்த பகுதியினுடைய நம்முடைய மூத்த கட்சி நிர்வாகி திரு எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்மொழிகிறாங்க. இந்த சுப்புலட்சுமி அவர்களை சுப்புலட்சுமி அவர்களை என் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கிளையினுடைய தலைவராக அவர்களை முன்மொழிகிறாங்க. அவருடைய முன்மொழிதலை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அவர்களை திருமதி சுப்புலட்சுமி அவர்களை இந்த கிளையினுடைய தலைவருக்காக போட்டியிடுறாங்க. அவரை ஒரு மனதாக நீங்க ஏற்றுக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? எல்லாரும் கை துறைக்கு ஆரவாரம் சொல்லுங்க. ஓகேவா? ஆரவாரம் உங்களுடைய ஒப்புதலோட இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்தில் உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலில் 125வது கிளை தலைவராக உங்களுடைய அனைவருடைய ஒப்புதலோடும் ஒருமித்த கருத்தோடும் திருமதி எஸ் சுப்புலட்சுமி அவர்களை 125வது கிளை தலைவராக கட்சி அறிவிக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகிய நான் எல்லாம் வல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழி ஏற்றுக் கொள்கிறது என்னென்றால் பெருமையாக பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஆகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் 125வது கிளையின் கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்க்கும் பொறுப்புடைய நான் ஏற்றுகிறேன். இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித விருப்பம் வேற்றுமின்றி செய்வேன். நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முதுநிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன்.
எனது கிளையின் அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து சேர சேவையிலும் மக்களின் நலனையும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் உறுதி அளிக்கிறேன். முன்மொழி பார்த்துக்கலாமா இளைத்தலைவர் விஜய்